இன்னொரு விஷயம் நான் அரசாங்கத்துக்கிட்ட சொல்றது என்னன்னா, இது நாட் ஒன்லி நீங்க எம்சாண்ட் மட்டும்தான் குவாரி மட்டும்தான் வந்து கட்டுமானத்துக்கு வந்து முக்கியமான இது பேஸ் பண்ணி ஜல்லி மணல் இருக்குது, அதை மட்டும் நம்ம ஐடியா பண்ண தேவையில்ல. முக்கியமா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 12 ஆண்டுகளா நம்ம மணலை எடுக்கல. ஏன் மணல் வந்து பெரிய பிரச்சனையாச்சுன்னா, நிர்ணயிக்கப்பட்ட ஆழத்தை விட இன்னும் அதிகமா எடுத்ததால ஆறுகள்ல வந்து மணல் எடுக்கிறது பெரிய போராட்டம் நடந்து கனிம வளம் அழிக்கப்படுது அப்படிங்கறது வந்து திருப்பி சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா என்னோட பார்வையில் அதை நான் தப்பா தான் நான் நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றேன்னா, நிர்ணயிக்கப்பட்ட உயரத்திலே நீங்க மணல் எடுங்க. மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் 30 ஆறுகள் இருக்கு. இந்த 30 ஆறுகள்ல இன்னும் வந்து நீங்க குறைந்தபட்சம் வந்து ஒரு 8 to 10 ஆண்டுகளுக்கு மணல் எடுக்கலாம் அந்த ஆறுகள்ல இருந்து. அதுவும் நிர்ணயிக்கப்பட்ட உயரத்துல நான் சொல்றேன். ஆறுகள்ல இருந்து மணல் எடுக்கும்பொழுது இந்த கல்குவாரிகளுக்கு ஈக்குவலா நீங்க ஆறுகள்ல இருந்து எடுக்கும்போது மலைகள் வந்து சுரண்டப்படுவது நிப்பாட்டப்படும். எல்லாரும் இந்த வந்து மலை சுரண்டப்படுதுன்னு திருப்பி ஒரு போராட்டம் நடக்கும். இதெல்லாம் எண்டு என்ன அப்படின்னா, மலை சுரண்டப்படாம இருக்க முடியாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளராம இருக்க முடியாது. அப்ப இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு நிபுணர் குழு வச்சு மலைகள் சுரண்டதையும் கம்மி பண்ணும். ஏன்னா மலைகள்ல இருந்து ஆறுகள் உருவாகுது. இப்ப இந்த டோட்டல் அந்த செயின் சிஸ்டம் எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணலாம்னா, இந்த மணல் குவாரிகளை எங்கெங்க திறக்கணுமோ மணல் குவாரிகளை திறக்கிறத அனுமதிக்கலாம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், அரசாங்கத்துக்கிட்ட அவர் மாண்புமிகு கனிம வளத்துறை அமைச்சர்கிட்ட முக்கியமா நான் சொல்றது, நீங்க ரெய்டு போற வேகத்துக்கு இன்னொரு சப்போர்ட்டை எங்களுக்கு பண்ணுங்க. நீங்க கனிம வளத்துறையை அரசுடைமையாக்குங்க. இன்னைக்கு எப்படி டாஸ்மார்க் வந்து பணம் கொழிக்குதோ, அதாவது ஒருத்தவங்களை அழிச்சு ஒரு குடும்பத்தை அழிச்சு பணம் வந்து அரசாங்கத்துக்குள்ள வருது, அதை வந்து சரி பண்ணணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து நிறைய நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுவே நாங்க சொல்றோம், கனிம வளத்துறையை அரசுடைமையாக்குங்க. இப்ப நீங்க அரசுடைமையாக்குனா என்னென்னலாம் பெனிஃபிட்ங்கிறது நான் சொல்றேன். ஆன்லைன் மூலமா நீங்க வந்து ஒரு கட்டுமான, இப்ப ஜல்லி எனக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் வந்து ரோட் போடுறாரு. ஜல்லிக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா முன்கூட்டியே பணம் கட்ட தயாரா இருக்கிறார். அரசாங்கத்துக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள அமௌண்ட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 100 கோடி ரூபா அவர் பேமெண்ட் பண்ண தயாரா இருக்காரு அப்படின்னா அந்த பணம் அரசாங்கத்துடைய கஜனாவுக்கு உடனே வந்துடும். இது வந்து அரசாங்கத்துடைய கஜனாவுக்கு நேரடியா வரும். இதே மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அரசாங்கத்துடைய கஜனா உடனடியா நிரம்பும். இதை அரசாங்கம் சரியான முறையில் செயல்படுத்தினா இன்னொரு பெரிய பிளஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மேபி எனக்கு ஒரு 20,000 கோடியிலிருந்து 30,000 கோடி ரூபாய் தான் அரசாங்கத்துக்கு வருவாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை சரியா அரசாங்கம் இது எல்லாத்தையும் ஒழிச்சு சரியா கொண்டு போனா ஒரு ஆண்டுக்கு 70,000 to 80,000 கோடி ரூபாய் வந்து அரசாங்கத்துக்கு நேரடி வருவாய் வந்து கல்குவாரிகள் மூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.